Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போறோம். ரொம்ப சுலபமா எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பைனாப்பிள் கேசரி தான். இப்போ இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இப்போ பைனாப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். சின்ன சின்ன பீஸா வந்து நம்ம கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லா போட தேவையில்லை. நம்ம தேவையான அளவுக்கு ஒரு 2 ல இருந்து 3 பீஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இது. பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு pan வச்சுக்கலாம். ஒரு panல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதல வந்து நம்ம முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். கொஞ்சம் பொறுமையா நம்ம நெய்ல வந்து கருகாம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா வறுபட்டுருச்சு முந்திரி திராட்சை. இப்போ இது தனியா ஒரு பிளேட்ல மாத்திடுறேன். இப்போ அதே panல வந்து நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போறோம். கொஞ்சம் பொறுமையா மிதமான தீ வச்சு கருகாம ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வரணும் ரவை. அந்த அளவுக்கு நம்ம வறுபடணும் ரவை வந்து. அப்பதான் நல்லா வந்து வெந்து பூ மாதிரி சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு டேஸ்டியா. இப்போ பாருங்க ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரவை வந்து நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து இது வேற பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ ரவை வந்து வேற பவுல்ல மாத்தியாச்சு. இப்போ வந்து ஒரு pan வச்சிட்டு அதுல வந்து நம்ம பைனாப்பிள் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பைனாப்பிள் வந்து நம்ம இதுல வந்து கொஞ்சம் sugar ஆட் பண்ணி நான் வந்து வதக்கி எடுத்துக்க போறேன். एक्चुअली நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது பைனாப்பிள் ஆட் பண்ணி அதையும் வேக வச்சு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். சுகர்ல வந்து இந்த கேரமலைஸ் ஆகி அந்த பைனாப்பிளோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிதமான தீயில வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி அந்த பைனாப்பிளோட நல்லா மெர்ஜ் ஆகி வரும். அப்போ வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. பைனாப்பிள்னாவே சூப்பரா இருக்குங்க. அதுல வந்து sugar ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அங்கங்க சாப்பிடும்போது கடிப்படும்போது சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. பாருங்க இப்போ சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அந்த பைனாப்பிள் அதிலேயே நல்லா வெந்து நல்லா சூப்பரா ஜூஸியான பைனாப்பிளா கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா நம்ம இத வந்து பண்ணிக்கணும். இல்லனா வந்து லைட்டா அடி பிடிச்சிரும். பாருங்க இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பைனாப்பிள் எல்லாம். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து கடைசியா இது நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ வந்து இன்னொரு panல வந்து நம்ம 1 கப் ரவைக்கு 3.5 பங்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போறோம். 3.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த மெஷர்மென்ட் தண்ணி நீங்க எடுத்தா மட்டும் தான் கேசரி வந்து நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வரும் சாப்பிடுறதுக்கு. பாருங்க இப்போ 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதுல வந்து ஒரு பிஞ்ச் salt வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். ரொம்ப வேணா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். பாருங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை போட்டுட்டு நம்ம சிம்ல வைக்க வேணாம். நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியோடவே நம்ம சேர்த்து கலந்து விடணும். நீங்க தீ கம்மியா பண்ணீங்கன்னா அதுக்கு அப்புறமா கட்டி கட்டியா ஆயிடும். வந்து ரவை வந்து தனித்தனியா வராது. பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கட்டி கட்டாம நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிதமான தீயில நம்ம வேக விடலாம். பாருங்க நல்லா ரவை வந்து வெந்து வந்திருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்துல நம்ம வந்து sugar ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஒரு கப் ரவை எடுத்துறணும். அதே அளவு வந்து sugar ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க sugar கம்மியா வேணும்னா இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இல்ல அதிகமா வேணும்னாலும் நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
எனக்கு வந்து இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தது சுகர். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விடும்போது நம்ம அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு லிக்விட் ஃபார்முக்கு வரும். அதுக்கப்புறம் நல்லா திக்காகி கொஞ்சம் கெட்டியாகும். அந்த சமயத்தில் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா வந்து ரவையோடு சேர்ந்து கலந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் எவ்வளோ விடுறோமோ அந்தளவுக்கு கேசரி வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையும் நெய்யும் எல்லாம் சேர்ந்து ஒன்றாகி வரும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்தது வந்து பாருங்கள் எல்லாமே ரவையோடு இழுத்துருச்சு. இப்போ நெய் ஊற்றின இடமே தெரியல. இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து குங்குமப்பூ வந்து நான் ஃபஸ்ட்டே பாலில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அது வந்து பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம நேச்சுரல் கலராக இது மாதிரி குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து கலந்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். அதுவே வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்துச்சு கேசரிக்கு. பாருங்கள், இப்போ இது கூடவே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் வதக்கி வச்சுருந்த பைனாப்பிள்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுருவோம். பைனாப்பிள்னு இல்லைங்க, நீங்கள் இது கூடவே வேறு ஃப்ரூட்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நம்மளுடைய பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி திராட்சை போட்டதுமே ஒரு கேசரிக்கு ஒரு சூப்பரான லுக் வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.